வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி 3 விதமான சட்னி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 விதமான சட்னியில் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது சவுச்சவ் கத்திரிக்காய் சட்னி. சவுச்சவ் கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சவுச்சவ் கத்திரிக்காய் பாதி கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு விதையை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 பத்தை அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் 4 பச்சை மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வதக்கிக்கலாம். கடாய்க்கு நல்லா காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயமும் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். தக்காளியும் வதங்கணும். உப்பு தேவையானதை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சியும் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம சவுச்சவ் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். நாலு பேருக்கு செய்கிறேன் நான் இந்த சட்னி. அதுக்கு தேவையான அளவு இது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த சவுச்சவ் கத்திரிக்காய் வேகணும். அதனால் கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம். இப்போ சவுச்சவ் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் கேரட் சீவர கிரேட்டரில் கூட திருவி போட்டுக்கலாம். இன்னும் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆற வச்சு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஆறிடுச்சு நல்லா. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒரு வாட்டி அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை ஒரு 4-5 கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம்.
ரெண்டாவதாக புதினா சட்னி செஞ்சுக்கலாம். புதினா சட்னி செய்கிறதுக்கு 1 கப்பு புதினா எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நீட்டு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே 2 பத்தை தேங்காய், அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்து 2 ஒடிச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி. இவ்வளோதான் தேவையான பொருள். வாங்க அதை வதக்கிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். காரம் அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் 6 மிளகாய் போட்டிருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த பொருள்லாம் நான் 1/2 கட்டு புதினா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கியாச்சு. ஆறட்டும், அரைக்கிறத பார்க்கலாம். ஆறிடுச்சு. நல்லா ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புதினா சட்னியை அரைச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை தாளிச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, மூணாவது செய்ய போகிறது வெங்காய சட்னி. வெங்காய சட்னி செய்கிறதுக்கு 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 பத்தை தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். வாங்க இதெல்லாம் வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருந்த உளுந்தை வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா உளுந்து வறுபட்டு போயிடுச்சு. இதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் தனியாக. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். மிளகாய் வறுபட்டு போச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம்.
தேங்காயும் போட்டுக்கலாம். எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தையும் அதே போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ரெடி ஆகிடுச்சு. ஆறட்டும், அரைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நல்லா ஆறிடுச்சு. ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு சட்னியும் அரைச்சாச்சு. பவுலில் மாற்றிக்கலாம். உளுந்து சேர்த்து அரைக்கிற சட்னி மட்டும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒரு 90% அரைக்கணும். சட்னியை தாளிச்சுக்கலாம் வாங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை போடணும். சூப்பராக 3 விதமான சட்னி ரெடி ஆகிடுச்சு. சவுச்சவ் கத்திரிக்காய் சட்னி, புதினா சட்னி, வெங்காய சட்னி. இது 3மே 4 பேருக்கு உண்டான அளவு தான் ஒவ்வொரு சட்னிக்கு நான் போட்டுருக்கேன் இன்க்ரீடியன்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.